வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் சூப்பர் டூப்பர் மொமெண்டம் இருந்திருக்கு. வாங்க உள்ள போய் என்ன மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்ன்றதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. ஓகேவா? சரி, இங்கே பாருங்க. நேற்று பேங்க் நிஃப்டி சொன்னோம் இதான் லோ, இங்கே வந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் இருக்கும்னு நான் சொன்னேன். நேற்றே சொன்னேன். நேற்று சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எனக்கு டார்கெட் இது வரைக்கும் போகணும், பட் போகலை. இங்கே தான் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் நிற்குது. பட் கண்டிப்பாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். யாருமே இன்னும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நெகட்டிவ் சைடில் இருக்காதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நான் நேற்று வியூவை சொல்லியிருந்தேன். ஓகேவா? எத்தனை பேர்லாம் ஒரு மரியாதை கொடுத்து ஒரு மதிப்பு கொடுத்து அழகாக பார்த்தீங்கன்னா சரி இவனும் ஒருத்தன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட். இங்கே பாருங்கள், இன்னைக்கு லோ 50,600, அங்கேருந்து 51,300. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 700 பாயிண்ட்ஸ் லோவிலேருந்து டாப் வரைக்கும். நான் இங்கே பாருங்கள், நம்ம இந்த லோவை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் சப்போஸ் இங்கே போய் நீங்கள் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை லோவிலேருந்து ட்ரேட் எடுத்திருந்தாலும் சரி, நம்ம டார்கெட் அச்சீவ்டு. இதுக்கு மேலே நான் பேங்க் நிஃப்டியில் தான் உங்களுக்கு வியூ சொல்லணுமா? வேணாம்ல. ஓகேவா? நான் இன்னமும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி மறுபடியும் புல்லிஷாக தான் இருக்குது. அகெயின் 52,000க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஓகேவா? பிரகாசமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சரியா? லெவல்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன் சைடில் வியூவில் கிடையாது. ஓகேவா? மண்டே நான் அப் சைடு தான் இருக்கேன். ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும்தான். என்னன்னா, நாளைக்கு ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் இருக்கு. அது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தகுந்த போல நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் செட்டப்பை மாற்றிக்கோங்க. அதர்வைஸ் ஐ எம் புல்லிஷ். ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுடைய என்ட்ரி இங்கே கொடுத்துருந்தோம். இதுக்கு மேலே போனாலே என்ட்ரி எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக நேற்று நான் இந்த லெவலுக்குள்ளே இருந்துச்சு. இதுக்கு மேலே போட்டால் டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? டபுள் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் டார்கெட் 24,679 சொல்லியிருந்தேன். அதையும் அடிச்சு நம்மளுடைய சேனல் பேட்டர்னுக்குள்ள உள்ள பூந்து போய் சேனல் பேட்டர்னோட டாப்பை அடிச்சு அங்கே இன்னைக்கு நின்று இருக்கு. ஸோ நிஃப்டி ஹெட்டிங் அகெயின் டு 25K-வா? அப்படிதான் நல்லா இருக்கும் தோணுது. கரெக்டு தானே? ஆல்மோஸ்ட் 24K வந்துருச்சுங்க. 25K வந்துருச்சு. நம்ம ஒரு 1 வீக் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம் 25K நிஃப்டி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான முயற்சி தான் இது. ஒரே நாளில் தூக்கிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? சூப்பராக தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல? ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, யாருமே ஓவர் நைட் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஓகேவா? இன்வெஸ்டர்ஸ் தவிர யாருமே ஓவர் நைட் எடுத்துகிட்டு ஓகே நாளைக்கு 100 பாயிண்ட் போகும், மேலே போகும், 200 பாயிண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாலாம் போகாதீங்க. ஓகேவா? எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு லைவ் மார்க்கெட்லேயே ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரேட் சூப்பராக இருந்திருக்கு. விக்ஸும் 12.24 இருந்திருக்கு. ஸோ பெரிய டிகேலாம் இன்றைக்கி இல்லை. மொமெண்டமே நல்லா இருந்திருக்கு. நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் பை மொமெண்டமில் இருந்தீங்களும் ப்ராஃபிட்டில் பண்ணியிருப்பீங்க. கரெக்டு தானே? ஓகே, நேற்று எல்லாருமே வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள் சம்பவங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டு அழகாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டுக்கு ஒரு முன்னோடியாக தான் எடுத்துகிட்டு வருது. ஓகேவா? மற்ற மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பேரிஷ்னஸ் இல்லை பார்த்தீங்கன்னா புல்லிஷ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்ததுமே வெளியில தான் இன்வெஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க. நேற்று நான் சொன்னதோட கண்டினியூஷன் தான் இது. அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் 1 ட்ரில்லியன் லிக்விடிட்டி ஷேர்ஸ் லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க, செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எதில் பை வந்திருக்குங்கன்னா, எதுலலாம் செல் ஆஃப் நடந்துச்சோ அதில் இன்னைக்கு பை வந்திருக்கு. ஸோ டெக் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பெரிய மொமெண்டம் வந்திருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிமெண்ட் செக்டர் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு பூமில் இருந்திருக்கு. ஃபைனலாக நான் செலச்சவனா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே யார் ஜாயின் பண்ணியிருக்கானா, பேங்கிங் ஸ்டாக்ஸும் கூட ஜாயின் பண்ணி அடித்து தும்சம் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஓகேவா? ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா கோல்டு ஏறிட்டு இருக்கு, பிடிசி ஏறிட்டு இருக்கு. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வியூ நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் நாளைக்கு நான் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்கேன். 25K தாண்டி மேலே எங்கே போகும் அப்படி சொல்லிட்டு ஒரு பிவோட் போட்டு பார்த்துருவோமா? ஸோ பிவோட் போட்டோம்னா எங்கே வருது? R3 1 ஹவரில் பார்ப்போம். நம்ம 5 மினிட்ஸ்லாம் பிவோட் போட்டால் சரியாக வராது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஆல் டைம் ஹையில் இருக்குல்ல இப்போது. R2 கிட்ட இருக்குது இப்போது. நெக்ஸ்ட் டார்கெட் டே சார்ட்டில் போய்டும். அப்போதான் உங்களுக்கு டார்கெட் சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், அழகாக இந்த இதை அவன் பிரேக் பண்ணவே இல்லை. 25,164 நெக்ஸ்ட் டார்கெட்டுங்க, எடுத்துக்கோங்க. இதை நோக்கி தான் இப்போதைக்கு பயணம். அதுக்கப்புறம் மேலே என்னென்ன டார்கெட் இருக்கும் வரட்டும், வரதெல்லாம் வரட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. கீழே நிறைய கோடு, கீழே சேனல்ஸ் என்னென்னவோ நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் சம்பவத்தெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்றதெல்லாம் இப்போதைக்கு 1 ஹவரில் பார்த்தா கூட
இங்கே சொல்லியிருந்தேன் நான், இங்கே கொடுத்துருக்கேன் 25,162. ஓகே, அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே தானே? எல்லாருமே இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடை எடுத்து எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ எம் விஷிங். ஓகே, சரி, நம்ம வந்து அடுத்தது ஸ்டாக்ஸ்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி எப்படிலாம் மொமெண்டம் கொடுத்துருக்கு, அண்ட் அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க நான் பார்த்துலாமா? கூடவே போயிட்டு வாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க? ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி கீழே விழுந்து நேத்திய லெவலில் போய் க்ளோசிங் வச்சிருக்காங்க. 1613 மேலே வந்து வச்சாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பையில் வந்துடும் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஞாபகம் இருக்கா? 1637 டார்கெட் நேற்று நான் சொல்லியிருந்தேன். அது டார்கெட் நோக்கி தான் போகுது. மாருதிலையும் பாருங்கள் நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு. ரிலையன்ஸ் சூப்பராக பறந்துருக்கு காலையிலேருந்து. ஓகேவா? அப்புறம் வேறு யார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அதே தான், ஒரு கீழே இருந்து நல்ல ரெக்கவரி கொடுத்து விழுந்திருக்கான். விழுந்துலேருந்து ரெக்கவரி கொடுத்து மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் கொடுத்து எப்படி போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருச்சு. ஆக்சிஸ் பேங்க் தான் கொஞ்சம் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது, பட் கூட்டிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. ஓகேவா? அண்ட் பாருங்க, ஐசிசி பேங்க் ஃபைனலாக வந்து பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க லாஸ்ட் 5 மினிட்ஸில். ஸோ இவனுக்கு என்ன லெவல்ஸ்ன்னு பார்ப்போமா? பிரேக் அவுட் லெவல்ஸ்க்கு. ஓகே, நான் வந்து ஒரு லெவல் மார்க் பண்ணி தரேன். ஐசிஐசிஐ பேங்க்கு. ஓகே, இதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா நெக்ஸ்ட் டார்கெட்டை வந்து இது எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனல் டார்கெட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் டாப்பில் போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? கீழே வந்து எங்கே வந்து உங்களுக்கு நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ஜோன் இங்கே வச்சுக்கலாம். அக்யூமுலேஷன் ஜோன் வந்து இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இது அண்ட் ஸோ இந்த லெவல்ஸ் போதும் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஐசிசி பேங்க்கில். ஓகே தானே? ஃபைன் மக்களே. 15 மினிட்ஸ் போயிட்டு அடுத்த சார்ட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸில் பாருங்கள், பஜாஜ் ஃபினான்ஸ்லேயும் நல்ல மூவ் வந்திருக்கு. அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பாருங்கள், இண்டஸ்இண்ட் பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் பாசிட்டிவிட்டி காமிச்சிருக்காங்க. கோட்டக் பேங்க் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நாளாக விழுந்துட்டுருக்காங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷில் ஓப்பன் ஆகி மறுபடியும் விழுந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆன இடத்துக்கு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் என்ன சொன்னேன் நான், மறுபடியும் செகண்ட் டார்கெட் போய் அடிச்சிருக்கு. ஓகேவா? அக்யூமுலேட் கன்சல்டேட் பண்ணி யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லியதுனா சொல்லலையா? யாராவது கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சமாக அது நேற்றே சொல்லாதுக்கு கேட்டிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மறுபடியும் ஒரு டார்கெட் கிடச்சிருக்குமா? போங்க. அண்ட் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், காலையிலே வந்து 6th கியர் 7th கியரை போட்டு தூக்கிட்டு மேலே போயிருக்கான் பிஐ இண்டஸ்ட்ரீஸு. அண்ட் சில டெக்ஸ்டாக் நம்ம வந்து நம்ம டெக் ஸ்டாக்ஸ்லாம் பாருங்கள், விப்ரோ நல்ல மூவ். டெக் மஹேந்திரா பாருங்கள், டெக் மஹேந்திரா வந்து கீழே வந்து என்ன மாதிரி ரெக்கவரி பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ரெக்கவரி ஆகி மேலே ஃபுல்லாக. அப்புறம் நம்ம சிமெண்ட் செக்டர்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சிமெண்ட் சாரி பெயிண்ட்டு, ஆமாம் சிமெண்ட்டு எல்லாமே. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பாருங்கள், அல்ட்ராடெக் பாருங்கள், அல்ட்ராடெக்கு எல்லாமே சூப்பரான ரெக்கவரி. டிவிஸ் லேப்லேயும் நல்ல ரெக்கவரி, ஈச்சர் மோட்டார்ஸில் நல்ல ரெக்கவரி. ஸோ இவங்க தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஈச்சர் மோட்டார்ஸில் வந்து பயங்கரமாக இங்கேருந்து மறுபடியும் புல்லிஷ்னஸ் காமிச்சு 55,000 மேலே சஸ்டெயின் ஆகிட்டான். பிரேக் அவுட் காண அடுத்த லெவலில் போய் உட்காந்துட்டு இருக்காப்புல. ஓகேவா? அடுத்தது சன்ஃபார்மாவும் நல்ல புல்லிஷ்னஸ். நீங்கள் என்ன ஸ்டாக்கை நீங்கள் தொட்டாலும் சரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புல்லிஷ். எல்என்டி புல்லிஷு, எம்என்எம் ஃபினான்ஸ் புல்லிஷு, பாரதி ஏர்டெல் பாருங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்து சும்மா சிறப்பான சம்பவம். இதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை நமக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நம்ம எந்த ஸ்டாக் எடுத்து நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பின் வரும் வீடியோக்களில் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஓ அதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சம்பவம். ஸோ இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சைட்வேஸில் இருக்குது, ஒன்றும் பெருசாக மொமெண்டம் கிடையாது.
நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பாருங்கள். நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட் மாதிரி நானும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் புல்லிஷ்ல இருக்கு. அண்ட் யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பேரிஷ்னஸ் காமிச்சிட்டு மறுபடியும் புல்லிஷ்னஸ்க்கு போயிட்டு இருக்கு. இவங்களாம் 1 ஹவர் கொண்டு போயிடலாம். 1 ஹவர் கொண்டு போனதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம லெவலில் எப்படி சப்போர்ட் எடுக்குது பாருங்க. ஓகேவா? 81க்கு நான் பாருங்க இங்கே போய் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுக்குது. சூப்பர் இல்லை? இதை கீழே மறுபடியும் ஃபால் ஆச்சுன்னா மறுபடியும் வந்துடும். ஸோ அதனால ஃபால் ஆகாது. மறுபடியும் மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. பட் இங்கே வந்து என்ன பண்ணுதுன்றதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சிங்காக்குட்டி கோல்டு பாருங்கள். கோல்டு வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் தூக்கிடுறேன். தூக்கிட்டு இப்போதைக்கு வந்து 2372 லெவல்ஸை பிரேக் பண்ணாங்கன்னா 415, அடுத்தது 432, 432க்கு அடுத்தது யார் 450, அப்புறம் 469, அப்புறம் 483. இந்த லெவல்ஸ்லாம் வந்து எதுக்கு நான் மேலே சொல்கிறேன் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்தந்த லெவல்ஸ்க்கெலாம் நீங்கள் போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 32 லெவல்ஸ் வந்து எஸ்எல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? 32 லெவல்ஸ் எஸ்எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. கோல்டுக்கு. சில்வர் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. நான் இப்போவும் சொல்லிட்டேன், கீழே வர ட்ரை பண்ணது வராது. 28க்கு மேலே மறுபடியும் சஸ்டெயின் ஆகி மேலே போய்கிடும். 28 இந்த 27,700 லெவல்ஸில் இருக்குது. 28க்கு மேலே வந்துருச்சுன்னா மறுபடியும் சஸ்டெயின் ஆகி இங்கே வரணும். ஐ மீன் இந்த 28,134 லெவல்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா புலிஷ் ட்ரேட் எடுத்துக்கோங்க. புரியுதா? அதற்கு எடுக்காதீங்க. அப்புறம் நம்ம பிடிசி ஜலாக்குட்டி பாருங்க, என்ன மாதிரியான ஒரு புல்லிஷ் மூவ். 63,579 கன்சல்டேஷன் நேற்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்ன 66 மேலே போச்சுன்னா 67 டார்கெட் சொல்லியிருந்தேன். அடிச்சிருச்சு 67 டார்கெட்டு. யாரெல்லாம் எடுத்தீங்க 67 டார்கெட்டை? 67 டார்கெட் வந்து நான் பிடிசியில் நேற்று கொடுத்துருந்தேன். டே கேண்டில் போய் பாருங்க. நேற்று எங்கே சொல்லியிருந்தேன்? நேற்று எது லோன் பாருங்க ஃபஸ்ட்டு. இங்கே சப்போர்ட் 67 போகணும்னு சொல்லியிருந்தேன்னா போயிடுச்சா? நேற்றே ரெக்கவரி கொடுத்துருச்சா? 65,300லேருந்து ட்ரேட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா ட்ரேடு? ஓகே. ஸோ இதை மாதிரி ட்ரேட்ஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வியூஸ் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள். நானும் எங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறேன். நாலேஜையும் வளர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே திரும்ப சொல்கிறது தான், யாருமே வந்து நைட் பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. மெயினாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இந்தியன் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க ஃப்ரைடே இன்னைக்கு அதனால் உங்கள் ட்ரேட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். பிட்காயின் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல பெருசாக மொமெண்டம் இருக்காது. பட் இருந்தாலும் அப்படியே பார்த்து சும்மா லைட்டாக நீங்கள் வந்து பெருசாக ட்ரேட் போடாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே எனக்கு தெரிஞ்சு 67 மேலே தான் சஸ்டெயின் ஆகும். 67 மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் வந்து 69,500 டார்கெட்டு, 70,000 டார்கெட்டும் இருக்குது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேடை பிளான் பண்ணிக்கோங்க. கீழே வரதுக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா 63,759 லெவல்ஸை பிரேக் பண்ணி க்ளோசன் கிளாஸ் வச்சா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டில் வைக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெகட்டிவ் சைடில் இருங்க. அதர்வைஸ் நெகட்டிவ் சைட் ட்ரேடை பிட்காயினில் மறந்துடுங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், எனக்கு இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து யூரோ யூஎஸ்டி வியூ நான் சொல்லிட்டு போயிருந்தேன். யூரோ யூஎஸ்டி வியூ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. 1 மார்க்கெட்டில் வந்துடலாமா, டிக்கெட்டில் விட்டுலாம். நம்ம கொஞ்சம் சைட்வைஸில் தான் இருக்குது. பட் யூஎஸ்டி ஜேபிஒயில் நல்ல மொமெண்டம் இருக்குது. யூரோ ஜேபிஒய் இன்னைக்கு பாருங்கள். யூரோ ஜேபிஒயில் வந்து லாஸ்ட் ஃபியூ ஹவர் கேண்டில்ஸாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்ருக்கு. அப்படியே போச்சுன்னா மேலே வந்து இந்த லெவல் போகும். 169,032 போய் டச் பண்ணோம். அதுக்கு மேலே மறுபடியும் 170 தொடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கீழே வரணும்னா அவங்க கம்ஃபர்டபுளாக 165 பிரேக் பண்ணணும். 165 பெரிய சப்போர்ட் இருக்குது. சரிதானே? பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்களா எல்லாரும்? ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து என்ன வியூ வேணுமோ நான் வந்து கமெண்ட்லேயே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அனுப்புகிறேன். 68 தொட்டுடுச்சு யூரோ ஜிபிஐ. ஓகேவா? ஓகே, எல்லாருக்குமே ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லிக்கிறேன். நடுவில் ஏதாவது வந்து பெரிய சம்பவம் நடந்ததுன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்லேயோ இல்லை ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வீக்கெண்டில். அதர்வைஸ் லைக் எனக்கு சேஞ்ச் இல்லை வியூவில். புல்லிஷ்னஸ் தான் இந்தியன் மார்க்கெட்டில். அண்ட் கிரிப்டோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ்னஸ் தான். ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்டுமே புல்லிஷ்னஸில் தான் இன்றைக்கி இருக்க போகுது
அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருமே இறங்கி வரப்போவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு டேட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பை, ஹாப்பி வீக்கெண்ட் மக்களே.